இந்த ஆண்டிலும் இறைவான் எங்களை ஆற்றலோடு அபிஷேகத்தோடு வழிநடத்த வேண்டுமாய் உம் கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம் வார்த்தையை நாங்கள் கேட்க எளியவனை மறைத்துக் கொள்ளும். நீரே வெளிப்படும். இயேசுவினாய் மன்றாடுகிறேன் உயிருள்ள நல்ல கடவுளே, ஆமென். கடவுள் சிறியவைகளையும் சாதாரணமானவைகளையும் பயன்படுத்துவார். மண்ணை எடுத்து கடவுள் மனிதனை படைத்தார். ஒரு கோலை வைத்து கடவுள் செங்கடலை பிளந்தார். ஒரு தீவெட்டியை வைத்து, ஒரு காலியான பானையை வைத்து மீதியானியர்களை தோற்கடித்தார். கிதியோனின் வழியாக ஒரு எக்காலத்தை வைத்து எரிகோ மதிலை தகர்த்தார். யோசுவாவை வைத்து ஒரு சிறிய கூழாங்கல்லை வைத்து கோலியாத்தை வீழ்த்தினார். ஒரு 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்தார். கடவுள் சாதாரணமானவைகளை, சிறியவைகளை வைத்து வல்லமையாக பயன்படுத்துவார். இப்படி இவைகளெல்லாம் வைத்தே விடுதலையை தந்த கடவுள் ஈஸ்ட் பாலாறு திருச்சபையில் இருக்கிற நல்மேய்ப்பர் திருச்சபை இறை மக்களாகிய உங்களை வைத்து அவர் ஒரு அற்புதத்தை செய்யாமலா போவார்? எனவே இந்த அறுவடை பண்டிகையிலே சேர்ப்பின் விழாவிலே கடவுள் உங்களை கொண்டு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த பண்டிகை காலத்தில் கடவுளுடைய திருமுன்னர் வந்து அமர்வது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. உங்களுக்கு கண்களின் கதைகள் தெரியுமா? இந்த 2 கண் இருக்கிறதே, இந்த 2 கண்ணும் ஒன்றாகத்தான் பார்க்கும், 2 கண்ணும் ஒன்றாகத்தான் தூங்கும், 2 கண்ணும் ஒன்றாகத்தான் அழும், 2 கண்ணும் ஒன்றாகத்தான் ஓரக்கண்ணால் பார்க்கும், 2 கண்ணும் ஒன்றாகத்தான் துடிக்கும், 2 கண்ணும் ஒன்றாகத்தான் மூடி மூடி திறக்கும், 2 கண்ணும் ஒன்றாகவே தான் இருக்கும். ஆனால் கடைசி வரை இந்த 2 கண்ணும் ஒரு கன்றை இன்னொரு கண் பார்க்கவே பார்க்காது. கடைசி வரை ஒரு கண் இன்னொரு கண்ணை பார்க்கவே பார்க்காது, பார்க்கவே இயலாது. கண்ணாடியில் வேண்டுமானால் பார்த்துக் கொள்ளலாம். ஒரு கண் இன்னொரு கண்ணை நேரடியாக பார்க்க முடியுமா? இப்படித்தான் வாழ்க்கையில் இறைவன் நம்மோடு கூட இணைந்திருந்தாலும் சில நேரங்களில், பல நேரங்களில் அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாத தருணங்கள் உண்டு. இந்த வேலூர் பேராயத்திலேயே இந்த திருச்சபைக்குத்தான் ஒரு மாபெரும் பேரு புகழ் உண்டு. ஒரு நாள் எப்படி தொடங்கும்? ஒரு நாள் எப்படி தொடங்கும்? எதிலிருந்து தொடங்கும்? சூரியன் உதயமாவதிலிருந்து தொடங்கும். சூரியன் எங்க உதயமாகும்? ஈஸ்ட் பாலாறு பாஸ்டேட். இந்த ஈஸ்ட் தான் பேராயத்திற்கு இருக்கின்ற ஒரே ஈஸ்ட். அப்ப மீதி எல்லாம் ஈஸ்ட் தான் அத்தனை பெஸ்ட். சூரியன் உதயமாவதை அருணோதயம் என்று சொல்லுவார்கள். எனவேதான் அருண் என்பவர் உபதேசியாராக இருக்கிறார். அப்ப கிழக்கு பாலாறுல சூரியன் உதயமாகிறது, அதற்கு அருணோதயம். அந்த அருணோதயமே அருணன் தான். இதை உணர்ந்து கொள்வதற்கு ஞானம் தேவை. அந்த ஞானம்தான் இந்த சாலமோன் என்னும் ஞானம்.
இப்படி இந்த வேலூர் பேராயத்திலேயே ஒரு சிறப்பு இருக்கிற திருச்சபை எதுவென்று சொன்னார், இந்த ஈஸ்ட் பாலாறு ஒரு வட்டம் தான். அதிலேயும் ஈஸ்ட் பாலாறுன்னு சொல்லிக்கொண்டு வெஸ்ட்ல இருக்கிறது பெருமை இல்லை, ஈஸ்ட்ல இருக்கிறதே பெருமை. அந்த ஈஸ்ட்ல சொன்னபடி இருக்கிற திருச்சபை நீங்கள் தான். நான் அதிகம் நேசிக்கின்ற, என்னை அதிகம் நேசிக்கின்ற, என்னை எப்பொழுதும் தன் வீட்டு பிள்ளையாகவே பாவிக்கின்ற ஒருவர் இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் அது சாலமோன் ஐயா தான், அவருடைய குடும்பம் தான். எனவே ஒரு நகர திருச்சபையிலே நடத்துகிற கூட்டத்தை எல்லாம் இந்த திருச்சபையிலே நான் நடத்தி இருக்கிறேன். வட்டார தலைவராக இருந்த பொழுது வட்டார தலைவருக்கு எனக்கு வாக்களித்து தெரிவு செய்துள்ள அவர்கள். எனவே இந்த திருச்சபையை நான் என்றும் மறப்பதில்லை, இன்றும் என்றும் நினைவில் வைத்திருப்பவன். எனவேதான் இங்கே இருந்து ஒரு அழைப்பு வருகிறேன் என்று சொன்னார். நான் ஓடோடி வந்தேன். இதற்கு பின்னால் எத்தனை கடிதங்கள் என்னை குறித்து என் திருச்சபையில் எழுதினாலும் கவலைப்படுகிறவன் அல்ல, உங்களை காண வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் வந்தேன். எனவே என் கண்மலரை உங்கள் கால் மலரில் வைத்து உங்கள் அத்தனை பேரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், ஆசிர்வதிக்கிறேன். சாமிதாஸ் என்னும் ஒரு மனிதர், அவர் மட்டப்பாறையிலிருந்து புறப்பட்டு வந்து இங்கே மிக சிறப்பான ஊழியத்தை செய்து எல்லா இடங்களிலும் நல்ல மனிதர்களை நேசித்து தனதாக்கி கொண்டிருக்கிறார். எனவே அவரை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தம்பி ஜபாவை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இப்படி இங்கே இருக்கிற அனைத்து நண்பர்களை நான் வாழ்த்துகிறேன். வாழ்த்துவதிலே நான் நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இங்கே இருக்கிற இசைக்குழுவையும் நான் வாழ்த்துகிறேன். நல்லா வாசிக்கிறீங்க. உங்கள் தலைமுடி ஒன்று வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் தாடி, கொஞ்சம் மீசை, கொஞ்சம் எல்லாம் வித்தியாசமாக அற்புதமான மனிதர்கள். நல்ல இசை வளத்தை நீங்கள் தருகிறீர்கள். எனவே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய ஜேக்கப் விவேகானந்தன் ஐயாவுடைய மகள் கூட இங்கே எனக்கு தெரிவதை போன்று தெரிகிறார். அவருடைய குடும்பத்தாரை நான் வாழ்த்துகிறேன். இப்படி இருக்கிற அனைத்து நண்பர்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களையும் என்னையும் கொண்டு ஒரு அற்புதத்தை செய்வதற்காகத்தான் இந்த ஆண்டிலே இந்த சேர்ப்பின் விழாவிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் உங்களிலே என்னிலே நிலை பெற வேண்டும், நடைபெற வேண்டும், நிவர்த்தியாக வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். என்ன உங்களிடத்தில் பேசலாம் என்று நினைத்த பொழுது அடியார் அன்னைக்கு கேட்டார். நான் சொன்ன அன்னைக்குரிய பகுதியை கொடுங்க. இன்றைக்குரிய பகுதியிலிருந்தே இந்த சேர்ப்பின் விழாவிலே கடவுள் நம்மோடு கூட எதை சேர்க்க வேண்டும், எதை நீக்க வேண்டும், எதை கூட்ட வேண்டும், எதை குறைக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள இறைவன் அழைக்கிறார். 2 சாமுவேல் 9ஆம் அத்தியாயத்தில் இன்றைக்கு படிக்க கேட்ட திருமறையிலே ஒரு ஆழமான ஒரு பகுதி இருக்கிறது என்று சொன்னால் இந்த பகுதி நட்புக்கு இலக்கணம், கொடுத்த சத்தியத்திற்கு மாறாத தன்மை, மற்றவர்களை நேசிப்பது, மாற்று திறனுடையோரை அங்கீகரிப்பது, அவர்களை அரவணைப்பது, கேர் அண்ட் ஆனர் என்கின்ற அந்த சிந்தனை இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு படைத்து தந்திருப்பவர் தான் தாவீது. இந்த தாவீது எத்தனையோ பல விடயங்களுக்கு நம் நினைவுக்கு வருவார். போர் புரிந்தார், ரத்தம் சொரிந்தார், அடுத்தவனை வீழ்த்தினார், ஆட்சியை பிடித்தார், எருசலேமை எபூசியரிடத்திலிருந்து பிடித்தார், அங்கே ஒரு நகரத்தை நிறுவினார், மாளிகையை கட்டினார், கடவுளுக்கு இல்லம் கட்ட வேண்டும் என்று நினைத்தார், பல்வேறு போர் தொடுத்து பல இன்னல்களை இம்சைகளை மக்களுக்கு தந்தார். இவைகளெல்லாம் நமக்கு வந்தாலும் தாவீதை நினைக்கின்ற போது கடவுளுக்கு எது நினைவு வருகின்றார்? அவருடைய உள்ளத்தில் இருக்கிற இரக்க குணம்தான் தாவீதை குறித்து கடவுளுக்கு உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு முதல் இலக்கணமாக இருக்கிறது. தாவீது சீபாவை அழைக்கிறார். யார் அந்த சீபா? அவர் சவுலின் வீட்டிலே வேலைக்காரனாக இருந்தவர். சவுலின் வீட்டிலே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர். சவுலின் வீட்டில் சவுல் யார்? இந்த இஸ்ராயல் தேசத்தின் முதல் அரசர்.
40 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்திருப்பவர், ஒரு நல்ல ஆட்சி பீடத்திலே அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்த அவர் போரிலே சாகிறார். அவரோடு ஜோனாத்தான் என்று அவருடைய மகன் சாகிறார். யார் அந்த ஜோனாத்தான்? அந்த ஜோனாத்தான் தான் உலகத்திற்கு நட்பிற்கு இலக்கணமானவர். ஒரு நல்ல மனிதனை கொல்லுவதற்கு தன் தந்தையே முயற்சி எடுத்தாலும் அந்த அநீதிக்கு, அந்த அக்கிரமத்திற்கு, அந்த படுகொலைக்கு, அந்த பாவத்திற்கு, அந்த பழிக்கு ஆளாக கூடாது என்று நினைத்த செயல்பட்ட ஒரு மனிதன் தான் ஜோனாத்தான். அந்த ஜோனாத்தான் தாவீதுக்கு நண்பர், சவுலுக்கு பிள்ளை. இந்த தாவீதும் ஜோனாத்தானும் ஒன்றாய் இருந்தார்கள். ஒரு நாள் ஒன்று வந்தது. தாவீது உள்ளத்தில் யோசித்தார், யாருக்காக நான் இறங்க வேண்டுமா? ஏன் அவருக்கு அந்த இறக்க குணம் வந்தது? இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே நாம் பல நேரங்களில் கொடுமையாக திட்டங்களை தீட்டலாம், முடிவுகளை எடுக்கலாம், உறுதியாக நிற்கலாம், பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து போகலாம். ஆனால் நம் உள்ளத்தில் ஈர நெஞ்சிருக்கிற தருணம் என்று ஒன்று வராமல் போனார் அந்த பாவத்திலேயே நாம் அழிந்து போவோம். இவர் கொடுங்கோன்மையான மன்னன் என்று போர் புரிந்ததினால், வார் செய்ததினால், கொன்றழித்ததினால், நிலப்பரப்பை பெருக்கியதினால், எல்லைகளை விரிவாக்கினதினால், எண்ணற்றோரை அழித்து அந்த ராஜ்யத்தை எல்லாம் தனக்காக சேர்த்து கொண்டதினால் இவர் கொடுமை நிறைந்தவர் தான். ஆனால் அவருக்குள் இருந்த அந்த ஈர நெஞ்சம் ஒரு விசை அவரை கேள்வி கேட்டு பார்த்தது. யாரை அழைக்கிறார் பாருங்கள். தன் வீட்டு வேலைக்காரரை அல்ல, தன்னோடு இருக்கிற நண்பர்களை அல்ல, தனக்கு யார் பணிவிடை செய்கிறார்களோ அல்ல, தனக்கு எதிராக தன்னை அழிக்க வேண்டும், தன்னை ஒழிக்க வேண்டும், தன்னை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று காடு, மலை, மேடு எல்லா இடங்களிலும் வாழேந்தி ராணுவ வீரர்களை வைத்துக் கொண்டு சுற்றி திரிந்த சவுலின் வீட்டினுடைய வேலைக்காரனை தாவீது அழைக்கிறார். எதிரியின் கோட்டைக்கே சென்று சந்திக்கிற அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவம் தான் அற்புதமான அனுபவம். எதிரியையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இருக்கிறது. மற்றவர்களை மன்னிக்கிற அந்த ஆன்மா இருக்கிறது. மற்றவர்களை ஏற்றுக்கொள்கின்ற அந்த ஏகாந்தமான மனநிலை இருக்கிறது. மற்றவர்களை நாம் எல்லா நேரங்களிலும் அங்கீகரித்து அரவணைக்கின்ற, சரி கடந்து போகட்டும், ஒழிந்தது ஒழியட்டும், போனது போகட்டும், புவிவிசை பேசட்டும், ஆன மட்டும் நடக்கட்டும், இனி என் ஆண்டவன் என்னை காப்பார், என் ஆண்டவன் என்னை பார்ப்பார், என் கடவுள் என்னை கைவிட மாட்டார், என் கடவுள் என்னோடு பயணிப்பார் என்கின்ற எண்ணம் வருகிறது தாவீதிற்கு. தாவீது சீபாவை தன்னை எதிர்க்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், சாகடித்து விட வேண்டும் என்று கடைசி வரையிலும், சாகின்ற வரையிலும் போராடி செத்து போனவருடைய மெய்காப்பாளனை, வேலைக்காரனை, வேலைக்காரர்களுக்கெல்லாம் பிரதான வேலைக்காரனை அழைத்து, சவுலின் குடும்பத்திலே நான் யாருக்காகிலும் இறங்கி உதவி செய்வதற்கு யாராகிலும் இருக்கிறார்களா என்று கேட்கிறார். எவ்வளவு நேரம் பேசணும்? யாராகிலும் இருக்கிறார்களா என்று கேட்கிறார். என் நண்பர்களே, இந்த சேர்ப்பின் விழாவிலே ஒரு ஆண்டை நமக்கு கூட்டி தந்து இந்த நேரத்தில் கொண்டு வந்து இங்கே அமர செய்திருக்கிறாரே, நான் மன்னிப்பதற்கு யாராகிலும் இருக்கிறார்களா? நான் வாழ்வு தர வேண்டும் என்று எவரேனும் காத்திருக்கிறார்களா? யாருக்காகிலும் நான் இறங்க வேண்டியது இருக்கிறதா? யாருக்காகிலும் நான் உதவி செய்ய வேண்டியது இருக்கிறதா? யாருக்காகிலும் நான் செய்ய வேண்டிய பணியில் பாக்கி வைத்திருக்கிறேனா? சீபாவை கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆமாம் ஐயா. கிராமத்தில் 4வது வசனம் படிக்க பார்க்கலாம். 9:4. அவன் எங்கே என்று ராஜா கேட்டதனால் சீபா என்கிற வேலைக்காரன் ராஜாவாகிய தாவீதை பார்த்து, இதோ அவன் நோவாதாரிலே என்னங்க அமிதேயின் குமாரனாகிய ஆகீவில் இருக்கிறான் என்று சொன்னார். அன்பானவர்களே, இது
பட்டணத்திற்கு வெளியே, ஊருக்கு அப்புறமாக, ஒதுக்குப்புறமாக, ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு இடத்தில் பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு ஒரு ராஜா ஒருவன் ஆகிறான் என்று சொன்னால், ஏற்கனவே இருந்த ராஜாவை வீழ்த்துகிறான் என்று சொன்னால், அந்த இடத்திற்கு ஒரு ராஜா இன்னொருவர் வருகிறான் என்று சொன்னார், அவனை அழிப்பது, குடும்பத்தை ஒழிப்பது, கோத்திரத்தை வேதெடுப்பது, அந்த உறவுகளை இல்லாமல் ஆக்குவது, அதுதான் புதியதாக வரக்கூடிய ராஜாவினுடைய முதல் வேலை. ஆனால் தாவீது அப்படி செய்தாரா? சவுல் செத்து போனார் என்கின்ற செய்தியை சொன்னவன் மகிழ்ச்சியாக சொன்னான். அந்த மகிழ்ச்சியை தாவீதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த மகிழ்ச்சியை தாவீதால் அங்கீகரிக்க முடியவில்லை. யார் அவன்? என்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவன், என்னை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவன். அவர் மீது அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை நான் ஆராதிப்பேன், அந்த அபிஷேகத்தை நான் அங்கீகரிப்பேன், அந்த அபிஷேகத்தை நான் அரவணைப்பேன், அன்பு செய்வேன். இந்த மனங்களை படைத்தவர் தான் இந்த தாவீது. அவரை அழைத்து வாருங்கள். வந்தவுடனே அவரை பார்த்தவர்கள், அவருக்கு 2 காலம் இல்லை. ஏன் 2 காலம் இல்லை? பிரசவம் பார்க்கின்ற பொழுதே கால் நரம்பு அருந்து விட்டதினால் அவருக்கு கால் நடமாட முடியவில்லை என்று ஒரு கோஷம், ஒரு வரலாறு இருக்கிறது. இன்னொரு கதை என்ன சொல்லுகிறது? அவருக்கு 5 வயதாக இருக்கின்ற பொழுது ஏற்பட்ட விபத்திலே 2 காலம் நடக்க இயலாதவராக மாறி போனார். பிறக்கின்ற பொழுதா 5 வயதிலா என்பதல்ல இங்கே செய்தி. மாறாக அவர் 2 காலம் நடக்க முடியாதவர். அரசன் அழைக்கிறார் என்று சொன்னவுடனே அவர் மனதில் என்ன இருக்கும்? அப்பா இல்லை, அம்மா இல்லை, தந்தை இல்லை, தாய் இல்லை, அரசனாக இருந்த தாத்தா இல்லை, பாட்டி இல்லை, வம்சத்தில் யாரும் இல்லை. இவரும் இவர் குடும்பமும் வேறொருவர் வீட்டில் தஞ்சம் இருக்கிறார். பதங்கி கொண்டிருக்கிறார், பயந்து கொண்டிருக்கிறார், நடுங்கி கொண்டிருக்கிறார். அவரை அழைக்கிறார்கள். அவரை அழைத்து இங்கே கொண்டு வந்து வாழச் செய்ய வேண்டும். அந்த அழைத்து வருகின்ற பொழுது அங்கே தாவீது செய்த அந்த செயல்தான் அற்புதமான ஒரு செயல். அவர் தான் சொல்றாரு, அவரை பார்த்து, நாம டேய் குருடம் வரான், செவிடம் வரான், சப்பானி வரான், ஊனம் வரான், அங்கவீனம் உள்ளவன் வரான், பார்வை இல்லாதவன் வரான், பார்க்க முடியாத வரான், பெரியவர ஒதுங்கி நில்லு. அவர்களுக்கு இருக்கிற குறைகளை வைத்து அழைப்பதுதான் இந்த உலகம். தாவீது ஒரு ராஜா, ராஜாதி ராஜாவுக்கு ராஜா. அந்த தாவீது மேவிபோசேத்தே என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். என் அன்பு உறவுகளே, ஈஸ்ட் பாடார் நல்மேய்ப்பர் திருச்சபையில் இருக்கிற உறுப்பினர்களே, இறை மக்களே, மாற்றுத்திறன் உடையோரை பார்த்தார். அவருடைய குறைகளை சொல்லி, அவர்கள் இல்லாதவர்களை சொல்லி, அவருடைய இயலாமைகளை சொல்லி, அவருடைய நிலையை அற்ற தன்மையை சொல்லி அழைப்பது, விழிப்பது பாவம் என்பதை இந்த இடத்தில் தாவீது உங்களுக்கு எனக்கும் சொல்லி தருகிறார். அரசு நினைத்தால் அந்த வீட்டில் வாழ்ந்துகொள், அங்கே உனக்கு வேலைக்காரர்கள் இருப்பார்கள், பணிவிடை செய்வார்கள், உன் குடும்பமாக வாழ்ந்துகொள் என்று சொல்லி இருக்கக்கூடும். ஆனால் அந்த தாவீது கடவுளின் உள்ளத்தையே தனதாக்கி கொண்டவர், கடவுளின் சாயலிலே தன்னை உருவாக்கி கொண்டவர், வளர்த்தெடுத்து கொண்டவர், வார்த்தெடுத்து கொண்டவர், வாழ்க்கை அமைத்து கொண்டவர். பலகீனங்கள், சில நேரங்களில் தோற்று போகிற தன்மை அவருக்கு இருந்தாலும், அவருக்கு இருக்கிற ஈரணிஞ்சும் உள்ளன்பும் உறவை பாராட்டுகின்ற பெருமதிப்புடைய சிந்தனையும் திருமறையில் மற்றவருக்கு இல்லை. எனவேதான் தாவீதை சொல்லுகின்ற பொழுது எனக்கு பிரியமான தாவீது என்று சொல்லுவார். எத்தனை அழகானது! மேவிபோசேத்தே, நீ கிராமத்தில் வேறொரு வீட்டில் தஞ்சமடைந்து பதுங்கி உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என் அரண்மனையில் நீ இருக்கலாம். என்னுடைய மேஜையில் சாகின்ற வரையிலும் சாப்பிடுகின்ற அதிகாரத்தை, பசியாறும் தன்மையை,
பகை மறந்து, பயமறந்து, அச்சமறந்து நீ எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற உரிமையை தருகிறார். இதோ என் அன்பு உறவுகளே, இந்த சேர்ப்பின் விழாவிலே கடவுள் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். எங்கெங்கோ ஓரங்களிலே, வீடுகளிலே, வீதிகளிலே, ஒதுக்குப்புறங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை கடவுள் கொண்டு வந்து அவரின் ஆலயம் என்னும் அரண்மனையிலே சேர்த்திருக்கிறார். அவருடைய இல்லத்திலே அமர செய்திருக்கிறார். இதோ என் மேஜை, இதோ என் பந்தி, என் பந்தியிலே நீங்கள் பசியாறலாம், என் பந்தியிலே நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம், என் பந்தியிலே நீங்கள் என்னோடு கூட இருக்கலாம். அந்த அதிகாரத்தை, அந்த வாய்ப்பை, அந்த வசதியை உங்களை சிதறி போய் ஓரத்தில் இருக்கிற நிலையில் அல்ல, உங்களை சேர்த்து கொண்டு வந்து சேர்ப்பி விழாவிலே இந்த பந்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் என்கின்ற அந்த நிலை இருக்கிறது. இது எத்துணை ஆசீர்வாதமானது, இது எத்துணை ஆசீர்வாதமானது. இப்படி நேற்று இரவு 11 மணிக்கு இந்த சம்பவத்தை நான் திருமறையில் படித்துக் கொண்டிருந்த பொழுது தாவீதை நினைத்து நான் அழுதேன். ஜோனாத்தானின் மீது இந்த தாவீது வைத்திருந்த அந்த அன்பு எவ்வளவு கள்ளம் கபடமற்ற அன்பு! உன் மீதும் என் மீதும் தாவீது ஜோனாத்தானை நேசித்ததை போன்று கடவுள் நேசித்த காரணத்தினால்தான் எத்தனையோ குறைகள், எத்தனையோ குற்றங்கள், எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ ஓரத்தில் ஒதுக்குப்புறத்தில் வாழ வேண்டி தள்ளப்பட வேண்டிய நிலைமைகள், அவைகள் எல்லாம் தள்ளி வைத்து இறைவன் நம்மளை கொண்டு வந்து மையத்தில் சேர்த்திருக்கிறார். அவர் இல்லத்தில் சேர்த்திருக்கிறார். அவர் திருமேதைக்கு எதிரிலே அமருகின்ற அதிகாரத்தை, ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை தந்திருக்கிறார். இதுவல்லவா சேர்ப்பின் விழாவின் இலக்கணம், இதுவல்லவா ஆண்டவரின் அறுவடை திருவிழாவின் அற்புதம். நீ எதையெல்லாம் கொண்டு வந்து என்னிடத்தில் தருகிறாயோ அது எனக்கு தெரியாது. என் மகனே, என் மகளே, நான் உன்னையே அறுவடை செய்து உன்னையே சேர்த்து கொண்டு வந்து என் திருத்தலத்தில் அமர செய்திருக்கிறேனே, இதுதானே நான் உனக்கு தருகின்ற பெரிய ஆசீர்வாதம் என்று இறைவன் சொல்லுகிறார். எத்துணை ஆசீர்வாதம்! பெயரை சொல்லி அழைக்கிற கடவுள், நம்மை அறிந்து வைத்திருக்கிற கடவுள். கடவுளுக்கு தெரியும் நான் இயலாதவன், நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் செத்த நாய்க்கு இணையானவன், என்னை அழைத்து பேசுவதற்கே தகுதி இல்லை. இறைவா, உன் பந்தியிலே நான் பசியாறுவதற்கு எனக்கு வாய்ப்பை தருகிறாயே. இறைவா, நான் எத்தனை பாவம் செய்தவன், பிழை புரிந்தவன், ஆனால் என்னை நீர் அழைத்து வந்து இப்படி ஆசீர்வதிக்கிறீரே, இதற்கு நான் எம்மாத்திரம்? சாகும் வரையிலும் இறைவா உம்மோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கைத்தான் எனக்கு வேண்டும் என்று சேர்த்து அழைத்திருக்கிறாரே, சேர்த்து இணைத்திருக்கிறாரே, சேர்ப்பின் விழாவிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே. இந்த நாளிலே இறைவன் உங்களையும் என்னையும் பார்த்து, அவரை பார்த்து நீங்களும் நானும், ஆண்டவரே என்னையே நான் தருகிறேன் ஐயா, நான் என்னையே தருகிறேன். எத்தனை முறை என் வேதனை, என் வியாதி, என் துன்பம், என் துயரம் என்னை மேற்கொண்டது. உள்ளம் உடைந்து நான் கதறி அழுதிருக்கிறேன், பதறி அழுதிருக்கிறேன். என் பக்கத்தில் இருப்போர் என்னை ஏளனமாக பேசியிருக்கிறார், எனக்கு கடினமான வார்த்தைகளை சொல்லி என்னை ஏசி இருக்கிறார். ஆனால் ஒன்றுக்கும் உதவாத அங்கீனமுடைய என்னை, உடலிலே குறை, உள்ளத்திலே பயம், உள்ளத்தில் குறை, மனதில் குறை, மனிதர்களில் குறை, என்னில் எல்லாவற்றிலும் குறை, குடும்பத்தில் குறை, உறவுகள் இல்லை, உற்றார் இல்லை, கற்றார் இல்லை, மற்றார் இல்லை, எனக்கென பேசுவதற்கு சொற்போர் புரிவோர் இல்லை, அனாதையாகி நிற்கிறேன். ஆண்டவனே, உன் திருமுன்னர் என்னை நீர் அழைத்து இப்படி ஏற்கிறீரே, இதற்கு நான் எம்மாத்திரம்? உன் திருமுன்னர் என்னை அழைக்கிறீரே, வாங்க தோத்திரம், நான் அதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லி மோவிபோசேத் எப்படி கண்ணீர் விட்டு கதறி அழுதாரோ அதே போன்று அழுகிற என் அன்பு உறவுகளே,
ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் வியாதியின் பள்ளத்தாக்கில் நீ ஒருவன் நடந்து அழுகின்ற பொழுது, உன்னுடைய இல்லாமையில் வறுமையில் உன்னுடைய முதுமையில் நீ மனமுடைந்து அழுகின்ற பொழுது, உன்னுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க முடியாமல் தவிப்பில் இருந்த பொழுது, ஏமாற்றங்கள், தோல்விகள், எதிர்பார்ப்பில் நிகழாத தருணங்கள் இருக்கின்ற பொழுது, நான் உன்னை விட்டு கடந்து போவதில்லை, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னோடு நான் இருப்பேன், உன்னை விட்டு நான் ஒரு நாளும் விலகி போகவே மாட்டேன் என்று இறைவன் உங்களை மண்ணையும் பார்த்து சொல்லுகிறார். ஏன் இந்த சேர்ப்பின் விடாமலே உங்களையும் மண்ணை அழைத்து வந்திருக்கிறார்? ஒரு நோக்கத்தோடு அவர் அழைத்திருக்கிறார். உங்களை கைவிடுவதற்காக அல்ல. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுப்பதில்லை, உன் தாயினும் மேலானவள், உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த நாளிலே தான் ஒரு விசை கூட ஆண்டவரே, எங்கெங்கோ வேலிகளில் பூத்திருந்த எங்களை கோவிலில் கொண்டு வந்து சேர்த்தீரே, சிலுவையில் தொங்கிய சிவப்பு நிலாவே, மறுபடியும் நீர் வருவீரா என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிற அபிஷேகத்திற்காக உங்களை அழைத்து வந்திருக்கிறார். மார்க் 3ஆம் அதிகாரத்தில் அவர் மறுபடியும் 1ஆம் வசனம் படிக்க பார்க்கலாமா? மார்க் 3:1. நல்லா கவனிங்க. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்திற்குள், அங்கே தாவீதின் இல்லம், இங்கே ஆண்டவரின் இல்லம். பழைய ஏற்பாட்டில் தாவீதின் இல்லத்திற்கு அழைத்து வருகிறார். ஏன் தாவீதின் இல்லம்? இவர் தாவீதின் குமாரனாக வரப்போகிறார். அங்கே தாவீது பாதிக்கப்பட்டோரை, தேவையில் உள்ளோரை, கண்ணீர் விட்டு கதறி அழுவோரை தன் இல்லத்தில் அழைத்து வந்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன். இப்பொழுது தாவீதின் குமாரனுடைய இல்லம் அது இறைவனின் இல்லம், அது ஆண்டவர் வருகின்ற ஆலயம். அந்த ஆலயத்தில் வந்து மறுபடியும் அவர் வருகிறார் என்று சொன்னார். அவர் ஏற்கனவே போயிருக்கிறார் என்று பொருள். அவர் மீண்டுமாக வருகிறார் என்று சொன்னார். ஆலயத்திற்கு போகிற பழக்கத்தை அவர் வழக்கமாக்கி கொண்டார் என்று பொருள். அவர் இப்பொழுது ஆண்டவருடைய இல்லத்தில் வந்து அருளை ஆற்ற வேண்டும், இறை மக்களை காண வேண்டும் என்று நினைக்கிற மாத்திரத்தில் அங்கே எத்தனையோ மனிதர்கள் இருந்தார். கை கால் நிறைவாக உள்ளவர், அழகாக உள்ளவர், நிறைவான எல்லா குணங்களும் மனங்களும் பெற்றவர், எத்தனையோ நிறைவுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடவுளின் கண், கடவுளின் மகனின் கண் அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனிதனை தான் காணுகிறார். என் அன்பு நிறை மக்களே, நான் ஆண்டவருக்கு முன்னால் நிற்பதற்கு தகுதி இல்லை. எனக்கு குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, மீறுதல் உண்டு, பாவம் உண்டு, பலவீனங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு. கடவுளுக்கு முன்னால் நிற்பதற்கு நான் தகுதி இல்லை. கடவுளுக்கு முன்னால் நான் நிற்பதற்கு தரவில்லை என்று நீ நினைத்து ஓரத்தில், ஒரு மூலையில், சுவற்றோரத்தில் அமர்ந்திருக்கிறாயா? ஏதோ ஒரு ஓரத்தில் வெளியில நான் ஏதோ வாசலில் வந்து அமர்ந்து எழுந்து போனால் போதும் என்று நினைத்திருக்கிறாயா? கடவுள் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ எந்த நிலையில் இருந்தாலும் என் கண் உன் மீது தான் இருக்கிறது. நான் உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னையே நேசிக்கிறேன். நான் உன்னையே அழைக்க போகிறேன். ஆனால் நீ நினைக்கிறாய், எல்லா மனிதர்களை போன்று நான் முழுமையாக இல்லையே, எல்லா மனிதர்களை போன்று எல்லாம் எனக்கு இல்லையே, எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கிறது, எத்தனையோ வியாதிகள் இருக்கிறது, எத்தனையோ குடும்பத்தில் குறைச்சல்கள் இருக்கிறது, குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறது, குடும்பத்தில் போராட்டம் இருக்கிறது. நான் போய் ஒரு முழுமையான மனிதனாய் நிற்க முடியுமா? ஓரத்தில் இருக்கிறாயா? எவ்வளவு அழகாய் தாவீதின் குமாரனாகிய இயேசு அவரை அழைத்து நடுவில் நிறுத்தி, 4ஆம் வசனம் படிங்க.
அவளை பார்த்து கேள்விகள் படிங்க. பிரியமானவர்களே, எல்லார் கண்களும் காணும்படியாய், ஏன் எல்லார் கண்களும் காணும்படியாய் அவரை மையத்தில் வந்து நிற்க சொல்லுகிறார். விளிம்பில் இருக்கிற மக்களை, ஓரத்தில் இருக்கிற மக்களை, ஓரம் கட்டப்பட்டவர்களை, தடுக்கப்பட்டவர்களை, முடக்கப்பட்டவர்களை, ஒடிக்கப்பட்டவர்களை, அடிக்கப்பட்டவர்களை, அவமானப்படுத்தப்பட்டவர்களை, நிந்தையாக்கப்பட்டவர்களை கடவுள் எப்போதும் கண்டுகொண்டே இருப்பார். அவரை கண்டுகொள்ளாமல் அவர் ஓரத்தில் இருக்கிறார். அவரை அழைத்து மையத்தில் நிறுத்தி எல்லார் கண்களும் அவரை காணும்படியாய். அப்படியானால் உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன்னில், உன் உடலில், உன் உள்ளத்தில், உன் உதிரத்தில், உன் சக உதிரத்தில், சகோதரிடத்தில், உன் சக உதிரத்தில், சகோதரிடத்தில் குறைகள் இருக்குமானா நீயும் நானும் கவலைப்பட தேவையில்லை. அந்த குறைகளோடு இருக்கிற நம்மை அவர் கூர்ந்து பார்க்கிறார். அவர் கூர்ந்து பார்க்கிறார். அவர் நம்மை அழைக்கிறார். நம்மை அழைத்து நடுவில் நிறுத்துகிறார். ஏன்? என் மகனே, நீ ஓரத்தில் இருக்க வேண்டியவன் அல்ல, என்னில் இருக்க வேண்டியவன். என்னில் இருக்க வேண்டியவன் என்று சொன்னார். என் நடுவில் இருக்க வேண்டியவன். நடுவில் நிறுத்தி எல்லார் கண்களும் காணும்படியாய் அவரை, இவர் கண்கள் கண்டது, இவர் கண்கள் கண்டதினாலே எல்லார் கண்களும் காணும்படியாய் அற்புதத்தை செய்கிறார். உனக்கு ஒன்றை செய்வதினால், நமக்கு ஒன்றை செய்வதினால், இயேசு கிறிஸ்துவுக்கு சாவு வரும் என்று சொன்னாலும் தன் சாவை குறித்து அவர் கவலைப்பட மாட்டார். 6ஆம் வாக்கியம் எடுத்து படிங்க. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் ஸ்ட்ரெயிட் வே, ஆங்கிலத்திலே ஸ்ட்ரெயிட் வே, நேராக வளைஞ்சி நிமிர்ந்து நெளிஞ்சு கிடார். உடனே புறப்பட்டு போய் ஒருவனுக்கு வாழ்வு தந்தார், ஒருவனுக்கு வழிகாட்டினார், ஒருவனை நேசித்தார், ஒருவனை அங்கீகரித்தார், ஒருவனை அரவணைத்தார். அவரோ மாற்றுத்திறனுடையோர். நம்ம எல்லாரும் மாற்றுத்திறனுடையோர் தான். அவரை நேசித்து வாழ்வு தந்ததினாலே எனக்கு சாவு தரும் என்றாலும் கவலை இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த மார்க் நற்செய்தி நூலில் மட்டும் உடனே புறப்பட்டு போய், நேரடியாக புறப்பட்டு போய் உடனே அவரை கொல்ல வேண்டும் என்று சதி செய்தார்கள் என்று 40 முறை வருகிறது 16 அதிகாரத்திற்குள்ளே. மீதி இருக்கிற 3 நற்செய்தி நூல்லையும் 40 முறை வருது, 80 முறை மொத்தம். உடனே அவரை கொல்லுவதற்கு, அவரை தீர்த்து கட்டுவதற்கு, அவரை ஒழித்து கட்டுவதற்கு. என் மகனே, என் மகளே, இந்த சேர்ப்பின் விழாவிலே வந்து ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் அமர்ந்திருப்போரே, உங்களை ஒருவராலும் ஒழித்து கட்ட முடியாது. என் வாழ்வை தந்தாயிலும் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிற கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கை இருக்குதோ தூக்கி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கொஞ்சம் பேர் சர்ச்சுக்கு வரும்போது கையை விட்டுருவோம். ஏன்னா கை இருந்தால் தானே பைபிள் எடுத்துன்னு வரணும். அதனால் கையை கைட்டி மாட்டின்னு எங்கள் சித்தப்பா ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவர் பிள்ளை இறந்துட்டார். அப்பாவுக்கு சொந்த தம்பி மோகன்னு பேர். எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பாங்க, தாத்தா எல்லாரும் பொண்ணு பார்த்துட்டே போவாங்க. ஏகப்பட்ட பொண்ணு பார்த்தாங்க. அவர் எந்த பொண்ணையும் வானான்ட்டார். ஒரே ஒரு பொண்ணை ஓகேன்ட்டார். எங்கள் அப்பாவுங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆகி போச்சு. அப்பாடா, இத்தனை பொண்ணை பார்த்து வானான்ட்டா, எப்படியோ இந்த பொண்ணை ஓகேன்ட்டானே, ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணி முடித்த பிறகு அவருக்கு ரொம்ப கவலையாகி போச்சு. எல்லாரும் கேட்டார், எப்படா இந்த பொண்ணை மட்டும் நீ ஒத்துக்கின? அந்த பொண்ணு தான் தலைமுடி நீட்டாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் சித்தி ஜரிக்க முடி வச்சுருந்தது. கல்யாணம் முடிஞ்சா அன்றைக்கி ராத்திரி அவுத்து ஆணியில் மாட்டி. அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பாவை நான் கேட்டேன். எங்கள் சித்தப்பாவை நானே கேட்டேன். நான் கொஞ்சம் சின்ன பிள்ளை,
கொஞ்சம் செல்ல புள்ள, அதனால எங்கள் தாத்தாவை கேட்பேன், யோ மிஸ்டர் துரைசாமி, நீ மிலிட்ரிக்கு போய் வந்துன்னு இருக்கும்போது 8 புள்ளையை பெற்றுக்கிறேன்னா உன்னை வீட்டிலே விட்டுருந்தா என்ன கதி ஆயிருக்கும் அப்படின்னு எங்கள் தாத்தாவை பார்த்து கேட்போம். எங்கள் ஆயாவை பார்த்து கேட்போம், மிஸ்ஸஸ் சவுந்தரம், உனக்கும் துரைசாமிக்கும் வேறு வேலையே இல்லையா? 24 மணி நேரம் இதே ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலையாக பார்த்துருந்துறீங்க. வாட் இஸ் திஸ்ன்னா, டேய் அமைதியாக இருந்தாங்க. கடவுள் ஓரங்களில் இருக்கிற அடைத்து மையங்களில் நிறுத்தி அடையாளப்படுத்துகிறார், அவரை நலப்படுத்துகிறார். அதற்கு பரிசாக மரணமா தா, சாவா தா, எதிர்ப்பா தா, அழிப்பதா தா, ஒழிப்பதா தா, ஆனால் நான் நன்மை செய்வதிலிருந்து, வாழ்வை தருவதிலிருந்து, ஒருவரை விடுவிப்பதிலிருந்து, ஒருவரை காப்பாற்றுவதிலிருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன். அவர்தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர்தான் உங்களை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்தான் உங்களை ஆசீர்வதிக்க இந்த வழிபாட்டிலே உங்களோடு கூட கடந்து வந்திருக்கிறார். சாவு எனக்கு ஆதாயம் இருக்கட்டும் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் வந்திருப்போரே, உங்களையும் என்னையும் பார்த்து இறைவன் இப்படித்தான் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, கலங்காதே. யாராகிலும் ஒருவர் உதவி வேண்டும் என்று கூப்பிட்டால், யார் கூப்பிட்டாலும் கூப்பிடுகின்ற கூக்குரலுக்கு அவர் செவிகள் திறந்திருக்கிறது. ஒரு பெரும் கூட்டம் எருசலேமை நோக்கி நடக்கிறது. அவர்கள் நடக்கிற சத்தம் அதிகமாக கேட்கிறது. அப்போது ஒரு குரல் கேட்கிறது, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். கண்ணீரோடு ஒருவன் கத்துகிறான் என்றால் கடந்து போகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர் அல்ல. வேதனையோடு ஒருவன் வேண்டுகிறான் என்று சொன்னார், வெறுப்பாக போகிறவர் அல்ல நம்முடைய கர்த்தர். வியாதியோடு ஒருவன் விண்ணப்பம் செய்கிறான் என்று சொன்னார், விருப்பம் இல்லாமல் போகிறவர் அல்ல நம்முடைய கர்த்தர். நிற்கிறார், யார் அதை அழைத்து வா என்று சொல்கிறார். கூப்பிட்ட குரல் செவி கொடுக்க வேண்டும் என்று தன் செவிகளை எப்பொழுதும் திறந்து வைத்திருக்கிற கர்த்தரே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வியாதியோடு தேவையோடு ஒரு மனிதன் குறையோடு அமர்ந்திருக்கிறார், சூம்பிய கையுடையவனாய் இருக்கிறான் என்று சொன்னார். அவனை பார்த்து கூர்ந்து நோக்கி உற்று நோக்கி அழைத்து மையத்தில் நிறுத்தி அற்புதத்தை செய்கிற ஆண்டவருடைய கண் திறந்த கண்ணாகத்தான், சுத்த கண்ணனாய் அவர் நமக்காக காத்திருக்கிறார். ஐயா, பார்வை இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு பார்வை வேண்டும் என்று சொன்னார். தன் கரங்களை எடுத்து மண்ணிலே உமிழ்ந்து மண்ணை பிசைந்து கண் மீது எடுத்து பூசுவதற்காகவே தன் கரங்களை ஆயத்தமாக வைத்திருக்கிறார். எங்கே இறப்பு, எங்கே வியாதி, எங்கே சோகம், எங்கே குடும்பத்தில் சாவு அழுது கொண்டிருக்கிறார்களோ, எங்கே அவர்கள் என்று சொல்லி தேடி பயணிக்கிற கால்களை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதற்காகவே கால்களை வைத்திருக்கிறார். அவர் கலிலேயா, கப்பர்நகும் அது சுற்றுப்பகுதிகள் எல்லாம் சுற்றி திரிந்து ஆண்டவருடைய அற்புத பணியை, குறைவுகளை நிறைவாக்குகிற பணியை செய்து கொண்டிருந்தார். என் அன்பு ஜனமே, என் அன்பு இறை பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, வியாபாரத்திலே, தொழிலிலே, உங்களுடைய நட்பிலே, உங்களுடைய உறவிலே, உங்களுடைய எல்லா விதமான கல்வியிலே, சூழ்நிலைகளிலே எவைகள் குறைவாக இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிட்டார். அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது, கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, கைகள் செயல்பட துடித்துக் கொண்டிருக்கிறது, கால்கள் நம்மை தேடி பயணிக்க இருக்கிறது. அவர் ஆலயத்திற்கு தேடி வந்தார். தேடி வந்து தேவை உள்ள மனிதனை பார்த்து அழைத்து நிறுத்தி அற்புதத்தை செய்தார். அப்படி தேவையில் உள்ள உங்களையும் என்னையும் தேடி வருகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். தேடி வந்த தெய்வமே
வாடி நின்று நம்மை அவர் வாழ வைக்க வந்த தெய்வம். ஆண்டவர் நம்மை கைவிடுவதே இல்லை. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட மனநிலையில் இருந்தாலும், உன் குடும்பத்தில் எத்தனை விதமான துக்கம், துயரம் ஐயா என்னால் சொல்ல முடியவில்லை. அடுத்த ஒரு இடத்துல என் மனதில் இருக்கிற பாரத்தை என்னால் எடுத்து வைக்க முடியவில்லை. நான் ஊருக்காக வாழ்கிறேன், பேருக்காக உலாவுகிறேன். என் வியாதி, என் கஷ்டம், என் கண்ணீர் யாவையும் நான் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்களையும் என்னையும் பார்த்து கடவுள் சொன்னார், என் மகனே, என் மகளே, நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை நான் கைவிடவே மாட்டேன். உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன். உன் துயரத்தில் நான் இருக்கிறேன். உன் கண்ணீரில் நான் கலந்திருக்கிறேன். உன் துக்கத்தில் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னோடு கூட இருக்கிற பல்வேறு நிலைகளிலே, நீ வைத்திருக்கிற இந்த நிலைமைகளிலே, என் தாய், என் தகப்பன், என் அண்ணன், என் அக்கா, என் தங்கை, என் தம்பி, என் உறவுகள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. என்னை நேசிப்பதற்கு ஆள் இல்லை. நான் தனியாக இருக்கிறேன். என் மீது அன்பு செலுத்துவதற்கு ஆள் இல்லை. உலகத்தில் எல்லாம் போலித்தனமாக இருக்கிறது. எல்லோரும் என்னை விட்டு கடந்து செல்கிறார்கள். பணம் இருந்தால் உறவுகள் இருக்கிறது, பணம் இல்லாமல் போனால் உறவுகள் இல்லாமல் போகிறது. நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வேன்? நான் தனியாய் வாழுகிறேன் ஐயா. எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை ஐயா. நான் அழுகிறேன், நான் கலங்குகிறேன். என் ஜெபங்கள் கடவுளை நோக்கி நான் கூப்பிடுகின்ற பொழுது சில நேரங்களில் கடவுள் கூட கண்ணை மூடிக்கொண்டாரோ, காதுகளை மூடிக்கொண்டாரோ என்று நான் யோசிக்கிறேன் ஐயா. என்று ஒருவேளை அழுகையோடு வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த தொழுகையில உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உன்னை இந்த தொழுகையில உன்னை ஒரு அற்புதத்தை செய்கிறார். நம்மை விட்டு கடவுள் எங்கேயும் போவதில்லை. நம்மை விட்டு அவர் ஒரு நாளும் விலகி போவதே இல்லை. பழைய ஏற்பாட்டில் எரேமியா 31:8 படிங்க பார்க்கலாம். எரேமியா 31:8 படிங்க. அந்த நாட்டிலிருந்து எல்லோரும் அந்நிய நாட்டிற்கு போகிறார், அடிமையாக போகிறார், அந்நிய தேசத்திலே அடிமையாக இருக்கிறார். ஆனால் கடவுள் அன்னைக்கு சொல்லுகிறார், இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லையிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானியர்களும் கர்ப்பவதிகளும் பிள்ளை தாட்சிகளும் அவர்களில் இருப்பார்கள். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீ அடிமைப்பட்டு கிடக்கிறாய். அடிமைப்பட்டவர்கள் அந்நிய தேசத்தில் என்பதில் எல்லோரும் இருக்கிறார்கள். அது வெறும் ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம். ஆனால் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், நான் யாரையெல்லாம் அழைத்து வருவேன், யாரையெல்லாம் காப்பாற்றுவேன், யாருக்கெல்லாம் துணை இருப்பேன், யாருக்கெல்லாம் உடனிருப்பேன், யாரையெல்லாம் போஷிப்பேன், யாரையெல்லாம் நான் உயிரோடு வைத்திருப்பேன். குருடர்களையும் சப்பானிகளையும் ஊனர்களையும் அங்கவீனம் உள்ளவர்களையும் கர்ப்பம் தரித்து நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பவர்களையும் பிள்ளை தாட்சிகளையும் எல்லாரையும் நான் அழைத்து வருவேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஒருவேளை பிள்ளை இல்லைன்னா, கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல குழந்தை இல்லைன்னா உடனே கேட்கிற கேள்வி என்ன, ஒரு புழு பூச்சி இல்லையா, பிள்ளை இல்லையா? ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், முற்பிதாக்களினுடைய 3 மனைவிகளுக்கும் கடவுள் உடனே பிள்ளையை தரவில்லை. சாராளுக்கு உடனே பிள்ளை பிறந்ததா? லேயாளுக்கு உடனே பிள்ளை பிறந்ததா? அல்லது ரெபேக்காளுக்கு உடனே பிள்ளை பிறந்ததா? அல்லது
அவர்கள் வைத்திருந்த இந்த முற்பிதாக்களின் 3 மனைவிமார்களுக்கும் கடவுள் காலம் தாழ்த்தி தருகிறார். ஏனெனில் கடவுள் ஒரு மனிதர் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று சொன்னார், உடனே தந்திருப்பார். அது அபிஷேகிக்கப்பட்ட அற்புதத்தின் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்கின்ற அதே காரணத்திற்காகத்தான் கடவுள் காக்க வைத்து, காத்திருப்பு என்பது இயலாது என்பது அல்ல, காத்திருப்பு என்பது கடவுள் நான் இருக்கிறேன் என்பதை அவர் சொல்லுவதற்காக, அவர் நடத்துவதற்காக. திருமணமாகி 5 ஆண்டுகள் எங்களுக்கு குழந்தை இல்லை. ஒவ்வொரு நாளும் ஐயரம்மா வந்து என்னிடத்தில் அழுவார். உடன் இருக்கிற ஆசிரியர்கள் இப்படி குத்தி காட்டுகிறார்கள், இப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லுவார். ஜெபித்தோம், கடவுளோடு இணைந்து பல நேரங்களில் உபவாசித்தோம். ஆண்டவரே கண்ணிறங்க மாட்டீரா, மனமிறங்க மாட்டீரா என்று. அப்படி கடவுள் காலம் தாழ்த்தி தரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தனி திறமை வாய்ந்தவர்களாக, தனி திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த இடத்தில் வேலை இல்லாமல் இருக்கிறீர்களா, திருமணம் ஆகாமல் இருக்கிறீர்களா, பிள்ளை பேருக்காக காத்திருக்கிறீர்களா, கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா, யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை, என்னை யாரும் கண்டுகொள்வதில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்களை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உன்னை கைவிடுவதில்லை. என் அற்புதத்தை நீ காண்பாய், என் அதிசயத்தை நீ பார்ப்பாய். அடுத்தவர்களுக்கு நீ ஒரு செய்தியாக அல்ல, ஒரு சாட்சியாக மாற வேண்டும் என்று நினைக்கிறார். எல்லாரையும் போன்று உன் வாழ்க்கை ஒரு வரலாறாக, சாதாரண வரிகளாக மாறி போய்விடக் கூடாது, அது வரலாறாக மாற வேண்டும் என்று இறைவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். எனவே ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள், கடவுள் உங்களை காப்பார், கைவிடாதிருப்பார், வழி நடத்துவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், வியாதியை போக்குவார், உங்களை ஒவ்வொரு நாளும் உள்ளம் கையில் வைத்து உயர்த்துவார், தப்புவிப்பார், போஷிப்பார், பயணிப்பார், கைவிட மாட்டார். எரேமியா 31:8 சொன்னது, நான் அந்நிய தேசத்திலே சிதறி போனவர்களை, ஓரம் போனவர்களை தேடி வந்து அவர்களை காப்பேன் என்று சொன்னார். அதைத்தான் இயேசு குரானை வைத்து இங்கே அப்படிப்பட்டோரை தேடி 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 உதவி செய்தார். அன்பானவர்களே, மாற்றுத்திறனோடுடையோரை அங்கீகரித்தலும் அரவணைத்தலும் என்கின்ற பொழுது இந்த அறுவடை திருவிழா கூட, இந்த சேர்ப்பின் விழா கூட உங்களையும் என்னையும் மாற்றுத்திறனுடையோராகத்தான் பார்க்கிறது. ஏன் இத்தனை வாக்குத்தத்தம், இத்தனை வரலாறு, இத்தனை பேருண்மை, இத்தனை இறையியல் தகவல்கள், இத்தனை தரவுகளை இறைவன் இந்த திருமுறையில் தந்திருக்கிறார். அப்படி இறைவன் இந்த திருமுறையில் தந்திருக்கிற இவைகள் எம்மாவூருக்கு சீடர்கள் நடந்து போனார்கள். அப்படி சீடர் இருவர் நடந்து போகின்ற பொழுது இயேசுபிரான் அவர்களோடு பயணித்தார், பேசிக்கொண்டு போனார். குரல் தெரியுமா தெரியாதா? இயேசுவின் குரல் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டுபிடிச்சாங்களா? இயேசுவை அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டுபிடிச்சாங்களா? அவர் சொன்ன செய்தி பூரா, ஐயோ இது எருசலேமில் நடந்தது நடந்தது நடந்ததுன்னு சொன்னாங்களே, அப்பயாவது அவரை ஏறிட்டு பார்த்திருக்கணுமா இல்லையா? அவரோடு உடன் நடந்து போனாரே, சம்பாஷித்துக் கொண்டிருந்தாரே, அவர் நன்றாக பேசி கொண்டிருந்தாரே, உறவாடினாரே, உறவானாரே, அவர்களோடு தங்குவதற்கு கூட இல்லத்திற்கு சென்றாரே, வீட்டிலே சென்று டேபிளில் அமர்ந்தாரே, அவர்களோடு பார்த்தாரே, பசியாற வேண்டும் என்று நினைத்தாரே, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதா? அப்பத்தை பிற்கின்ற பொழுது கண்கள் திறக்கப்பட்டது. ஆக இயேசுவுக்கு சீடராக இருந்தாலே நாம் திறன் படைத்தவள் என்பது அர்த்தம் அல்ல. நம் கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம் கண்கள் திறக்கப்பட்டால் தான் நாம் திறனுடையோர், இல்லை என்றால் நாமும் மாற்றுத்திறனுடையோர் தான். இல்லை என்றால் நீங்களும் நானும் குறை உள்ளவர்கள் தான். கடவுள் சொன்ன இத்தனை வாக்கு தத்துவம், இத்தனை வார்த்தை, இத்தனை அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் திருமறையிலே பொதியப்பட்டுள்ளது, பதியப்பட்டுள்ளது, பொக்கிஷமாக்கி வைக்கப்பட்டுள்ளது. இவைகளை படித்தும் சில நேரங்களில்
உணர முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை, கடைபிடிக்க முடியவில்லை என்று நம் வாழ்க்கையில கடந்து போகிறோமே. நீங்களும் நானும் அப்படியானால் கடவுளின் திறன் படைத்தவர்களா, மாற்று திறன் படைத்தவர்களா என்று யோசித்து பார்க்க இறைவன் நம்மை அழைக்கிறார். எனவே இந்த அறுவடை திருவிழாவிலே, சேர்ப்பின் விழாவிலே கடவுள் உங்களையும் என்னையும் ஏதோ ஒரு நோக்கத்தில் வரல. சொந்தக்கார வீட்டுக்கு வந்தோம், இன்னைக்கு வரலன்னா ஐயர் கேட்பாங்க, ஐயரம்மா கேட்பாங்க, உபதேசியார் கேட்பாரு, சம்மணிக்கார் கேட்பாரு என்பதற்காக நீங்கள் இங்கே இல்லை. வாழ்க்கையில் பிறந்த நாள் வருகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை கூட்டி தரப்படுவதில்லை. கடவுளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை நன்றி சொல்லுகின்ற பொழுது கடவுள் உங்களுக்கு வாழ்க்கையை கூட்டி தருகிறார். அல்லேலூயா. ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறீர்களே, இந்த நன்றி சொல்வது, ஆண்டவரே கடந்த ஆண்டு முழுவதும் என்னை காத்தீர், என்னை பார்த்தீர், என்னை பரிபாலனம் செய்தீர், இனி வருகின்ற ஆண்டிலும் இறைவா உன் கண்ணின் கடாட்சத்தால், உன் மன்னிப்பின் மாட்சியால், உன்னுடைய மகத்துவத்தால் என்னை வழிநடத்தி இறைவா என்று வேண்டுகிற இறைவேண்டலிலே தான் இந்த சேர்ப்பின் விழா பொதிந்திருக்கிறது. எனவே காலம் கடந்து விட்டது, நேரம் எடுத்துக்கொண்டமைக்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இறைவன் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்களை கைவிட மாட்டார். மனிதர்கள் உங்களை விட்டு போனாலும் கடவுள் ஒரு நாளும் விட்டு போகிறவர் அல்ல. ஐயா, என் வாழ்க்கை வீதி ஓரத்தில் என்று, என் வாழ்க்கை பட்டணத்தின் ஓரத்தில், கிராமத்தில் என்று, என் வாழ்க்கை ஏதோ யாரும் கண்டுகொள்ளாத இடத்தில் என்று இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையை மையத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். வாருங்கள், அப்பம் விற்கின்ற பொழுது திறக்கப்பட்டவராய் இறைவனின் திருமுன்னர் நிற்போம். நாமும் இறைவனோடு திறனுடையவராக, மாற்று திறனுடையவராக மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உதவுவதற்கான திறனுடையவராக மாற எல்லாம் உள்ள இறைவன் நம்மை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. கடவுளுடைய இறை ஆசை உங்களை என்றென்றும் காத்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். கண்களை மூடுவோம், கடவுளை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களாய் வந்தோம், உம்மை அறிந்து கொண்டு புனிதர்களாக புறப்பட்டு போக நாங்கள் எழுந்து நடந்தால் எங்களுக்கு திருமுனை தெரியக்கூடாது. ஆண்டவரே, உம் திருப்பு முனை தெரிய வேண்டும். எங்கள் வாழ்க்கை ஒரு திருப்பு முனையாக மாறட்டும். மாற்றுத்திறனுடையோரை நாங்கள் மதிக்கவும், அவர்களை அங்கீகரிக்கவும், அரவணைக்கவும் வரம் தாரும். உடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நல்கும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.